अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम टू सफ़ीना सफ़ी व्लॉग। इन्नैकि ईद स्पेशल वटलப்ப ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வட்டலப்ப ரெசிபி போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் சேர்த்து இந்த தடவை கருப்பட்டி சேர்த்து வட்டலப்பம் செய்ய போகிறேன். கருப்பட்டி வட்டலப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டலப்பம் செய்கிறதுக்கு 10 முட்டை, ஒரு தேங்காய், 400 கிராம் கருப்பட்டி, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்த பிறகு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டியை போட்டுக்கலாம். கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே கருப்பட்டி கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கருப்பட்டியை நம்ம நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. 10 முட்டை எடுத்திருக்கேன். தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் கருப்பட்டியை திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை, அவ்வளோதான். முட்டையை நல்லா கலக்கிக்கணும். மிக்சிலெலாம் அடிக்க தேவையில்லை, நம்ம கையாலேயே நம்ம நல்லா முட்டையை கலக்கி வச்சுக்கணும். அடுத்து திக்கான தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் வட்டலப்பம் நல்லா டேஸ்ட்டாகவும் திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக வச்சுட்டு முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கருப்பட்டியை ஊற்றிக்கலாம். அதையும் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முட்டை, தேங்காய் பால், கருப்பட்டி 3 நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வட்டலப்ப சட்டி எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நெய்யை நல்லா தடவிக்கலாம். நெய் தடவும் போது வட்டலப்பம் ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் ஊர் சைடு வட்டலப்பமும் போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பட்டி வட்டலமும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். காயல்பட்டணத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு கருப்பட்டி வட்டலப்பம் தான் செய்வாங்க. கருப்பட்டி வட்டலப்பம் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டுக்கலாம். செஞ்சு வச்ச வட்டலப்பத்தை அதில் வச்சு ஃபாயில் பேப்பர் போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். வட்டலப்பத்தில் தண்ணி ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபாயில் பேப்பர் போட்டுக்கலாம். போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு வேகணும். 1 மணி நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நான் ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கத்தியால் நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக கருப்பட்டி வட்டலப்பம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.